பெஞ்சமின் அக்ராமி, ட்ரேடிங் தமிழ். Disclaimer: Investing in the share market involves risk, and there are no guarantees of returns. It is essential to be informed, set clear financial goals, and consult with a financial advisor or broker if needed. கார் டிரைவிங் லைசன்ஸ். நண்பர்களே, கார் டிரைவிங் லைசன்ஸ் எதுக்காக இதில் கொடுத்துருக்கேன்னா, நாம் கார் படிக்க போகிறோமோ லைசன்ஸ் வாங்கும்போது எல்லாமே தெளிவாக காரை பற்றியோட எல்லா மேக்ஸிமம் டீட்டெயில்ஸையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். ரோடில் போகும்போது லெஃப்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, எப்போ பிரேக் பிடிக்கணும், எப்போ இண்டிகேட்டர் போடணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாம் கற்றுக்கொண்டு லைசன்ஸ் வாங்குகிறோம். அப்படி வாங்கி தான் நம்ம ரோட்டில் காரை ஓட்டுறோம். அதே மாதிரி தான் நம்ம ட்ரேடிங்லேயும் நம்மளுடைய செயல்படுத்தணும். இந்த லைசன்ஸ் வாங்கு அப்படின்னு சொல்ல வரல, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ண வேண்டும். டிசிப்ளின் இன் ட்ரேடிங், இதை எல்லா வீடியோலையும் மேக்ஸிமம் சொல்லுங்கள். கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ணாதீர்கள். உங்களுடைய அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் அக்கௌண்டாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை ட்ரேடிங் பண்ணவோ அதை காப்பி ட்ரேடிங் பண்ணவோ ஹேண்டில் பண்ணவோ அனுமதிக்காதீர்கள். தான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ போடுறவங்க அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க லாபம் சம்பாதிப்பதில்லை. அதனால் மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்பாதீர்கள். கோபமாக இருக்கும்போதோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீர்கள். கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங்கள் ஆரம்பிங்கள், சம்பாதிக்கலாம். இப்போ இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, பங்கு வர்த்தக மோசடியில் சிக்கி 33 லட்சத்தில் இழந்த டெக்கி. இது லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு நியூஸ். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு இந்த மோசடியில் 33 லட்சத்துக்கு மேலே பணத்தை இழந்திருக்காரு. எப்படி இழந்திருக்கிறார் தெரியுமா? சாட் குரூப்னா எதில் வரும்? டெலகிராமில் வரலாம், வாட்ஸ்அப்பில் வரலாம், ஃபேஸ்புக்கில் வரலாம், இல்லை மற்ற வேறு ஏதாவது இது சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏதாவது குரூப்ஸ் மூலம் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலம் கூட வரலாம். அப்படி நிறைய ஏமாந்தவங்க நிறைய இருக்கிறார்கள். சில குரூப்கள் உங்களை சாட்டில் இணைக்க சொல்லி கேட்பாங்க. நீங்களும் அதில் நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு, எனக்கு இவ்வளோ லாபம் கிடச்சி அவ்வளோ லாபம் கிடச்சின்னு அவர்கள் போடுவார்கள். அதை நம்பி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில், ஃபேஸ்புக் மாதிரிப்பட்ட இது ட்விட்டரு இப்படிப்பட்ட குரூப்லலாம் நீங்கள் இணைவீர்கள். முதலில் அவங்க உங்களுக்கு ஸ்மூத்தாக அன்பாக இவ்வளோ எங்களுக்கு லாபம் கிடச்சின்னு ஒருவர் போடுவார், அடுத்தவர் எனக்கு இவ்வளோ லாபம் கிடச்சின்னு போடுவார். நீங்கள் அதை நம்பி நீங்கள் அந்த குரூப்பில் இணைவீர்கள். இணைந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பணத்தை போடுவீர்கள். உங்களுக்கு அவர் லாபத்தை காண்பிப்பார். உங்களுக்கு அவர் டபுள் லாபத்தை காண்பிப்பார். இன்னும் அவர்கள் சில நேரங்களில் அதை வித்ட்ரா பண்ணவும் கூட அனுமதிப்பார்கள். நீங்கள் 5 லட்சம் போடுங்கள், 10 லட்சம் போடுங்கள், உங்களுக்கு டபுள் ஆக்கலாம் என்று உங்களுக்கு திரும்பவும் ஆசையை தூண்டுவார்கள், ஆசையை காண்பிப்பார்கள். நீங்களும் அதை நம்பி பங்குச்சந்தை என்ற பெயரில் முதலீடு செய்வீர்கள். அதை அவர்கள் சுருட்டி கொண்டு ஓடிவிடுவார்கள். அதனால் பங்குச்சந்தையில் நீங்கள் வரும்பொழுது அந்த ட்ரேடிங் பண்ணுவது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். செபியில் ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா, NSE/BSE டையில் அது ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா, இந்த ஆப்ஸ் கரெக்டானதா என்பதை எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஏற்கனவே ஃபேக் ட்ரேடிங் ஆப் ஸ்கேம் சொல்லி செபியிலேருந்தே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை நம்பி நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீர்கள். உங்களை ட்ரஸ்ட் நம்பிக்கையாக பேசுவார்கள், அதையும் நம்பி அவங்களோட ஏமாந்து விடாதீர்கள். ஃபேக் ட்ரேடிங் ஆப்ஸ் அவங்க குரூப்லேயே இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி ஆப்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் அப்படி இருக்கும், பேக் எண்ட் அப்படி இருக்காது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஃபேக் ப்ரொஃபைல் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி காணிப்பாங்க. ஆனால் கடைசியில் உங்களை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க.
இப்படி பல ஸ்கேம்ஸு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் பண்ண போகிற வெப் போர்ட்டலாக இருந்தாலும் சரி, மொபைல் ஆப்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டானதாக நாம் பண்ணக்கூடிய ட்ரேடிங் கரெக்டான புரோக்கர்ஸ் தானா, ஏஜென்ட்ஸ் தானா என்பதை கவனித்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்கள் பணத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். நீங்கள் டெய்லி நியூஸில் பார்த்தாலும் சரி, பேப்பரில் பார்த்தாலும் சரி, இதே மாதிரிப்பட்ட ஸ்கேம்ஸ் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும் முன்னாடி அடுத்தவர்களை நம்பி பண்ணாதீர்கள். அதற்காக தான் முதல்ல நான் கார் டிரைவிங்னா என்னன்னு சொன்னேன். நாம் காரை ஓட்டும் பொழுது முன்னாடி பார்த்து நம்பிக்கையோடு சுயமாக நாம் காரை ஓட்டுவோம். திடீர்னு ஒரு வண்டி வரும்போது நாம் பிரேக் போடணும், இல்லை லெஃப்டில் போகணும், இல்லை ரைட்டில் போகணும். அப்படிங்கும்போது கவனமாக செஞ்சு நாம் கற்றுக்கொண்டு அதை செய்யணும். அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணும்போதை நீங்கள் கற்றுக்கொண்டு செய்தால் ஸ்கேமிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். குறைந்த வருமானமோ அதிக வருமானமோ சுயமாக படித்து ட்ரேடிங் பண்ணுங்கள். கடன் வாங்கி பண்ணாதீர்கள். நன்றி.